ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு டாண்டன் சேனல். இந்த வீடியோவில் மம்மிஸ்னா என்ன, மம்மிஸோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு மம்மி அப்படின்னா ஒரு நபரோ இல்லைனா ஒரு விலங்கோ உடல் உலர்ந்து போய் இறந்த பிறகு பாதுகாப்பாங்க. அப்படி இந்த காலத்து மக்களும் ஒரு மம்மியை பற்றி நினைக்கும் போதே அந்த காலத்துக்கே போய் பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்துலனா ஒரு நாட்டோட அரசர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடலை மதிக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மம்மிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ப்ராசஸை ஆரம்பிச்சாங்க. இந்த மம்மிஸ் ப்ராசஸை பண்டைய காலத்துல ஐரோப்பிய நாடு, ஏன் ஆஸ்திரேலியா பழங்குடியினர், இந்த மாதிரி பல நாடுகள் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. இந்த மம்மிஸ் அப்படிங்கிற விஷயம் சடங்குகள் கலாச்சாரத்துக்கெல்லாம் வேறுபட்டு இருக்கும். ஏன் இப்ப நவீன காலகட்டத்துல எகிப்து நாட்டுல எப்படி மம்மிஸ் உருவாக்குனாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுலயும் குறிப்பா எகிப்து நாட்டு மன்னர் டுட்காமூன், இவரை பொதுவா கிங் டட் அப்படின்னு செல்லமா அழைப்பாங்களாம். இவரோட கல்லறை மற்றும் மம்மியிடப்பட்ட உடலை 1922ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணாங்க. இந்த மம்மிஸ் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நிறைய மர்மமான ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த மம்மிஸ் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்த உடலை கழுவிட்டு அந்த உடல்ல உள்ள இதயம் எல்லா உறுப்புகளையும் ஒரு ஜாடியில எடுத்து வச்சிருவாங்களாம். உடல்ல எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கறதுனாலே உடல் ஃபுல்லா உப்பு தடவி வச்சிருவாங்க. நிறைய தாவர எண்ணெய், சீஸ்மன் எண்ணெய், பலசல தாவரம், அப்படி இல்லைன்னா அந்த தாவரத்தோட வேர்கள், தாவர பசை, கோனிஃபர் வகை மரங்கள்ல உள்ள பிசின், இந்த மாதிரி நிறைய அத்தியாவசியான எண்ணெய்களை கொண்டு இந்த உடலை ரொம்பவே பதப்படுத்தி வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த உடல் ரொம்ப வருஷத்துக்கு அழுகி போகாம இருக்குமா. அதுக்கப்புறம் பல அடுக்குகள் துணியால மூடப்பட்டு மம்மியின் தலை உருவத்துக்கு மட்டும் ஒரு கவசம் மாதிரி தலைப்பகுதியில பொருத்திட்டு இந்த மம்மியை ஒரு மரப்பெட்டியில வச்சுட்டு ஒரு பிரமிட் போல ஒரு பில்டிங்ல தான் அடக்கம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மம்மிஸ்க்கு வாய் திறப்பு சடங்கு அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்களாம். இது எகிப்தியரின் இன்ப கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சில மம்மிஸ் எல்லாம் மம்மிஸ் ஆக்கும் போதே தங்க நாக்கோட இந்த மம்மிஸை புதைப்பாங்களாம். அதுலயும் அந்த நாட்டோட செல்வந்தர்களா இல்ல அரசர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க உபயோகிச்ச கருவிகள், உணவு, வைன், அவங்க யூஸ் பண்ண வீட்டு பொருட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மம்மிஸ் பெட்டில அடக்கம் பண்ணுவாங்களாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எகிப்து நாட்டுல மட்டும் தான் மம்மிஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா கிரேக் நாட்டிலயும் செய்வாங்களாம். அவங்க சடலங்களுக்கு யூஸ் பண்றது மெழுகு. எகிப்து நாட்டு மம்மிஸை விட சிலி மற்றும் பெருநாடுகளில் உள்ள மம்மிஸ் ரொம்பவே பழமையானதான். இவங்க மனிதர்களை மட்டும் மம்மிஸ் ஆக்கல, முதலை, பூனை, இந்த மாதிரி நிறைய விலங்குகளையும் மம்மிஸ் ஆக்கியிருக்காங்க. ஏன் இன்ன வரைக்குமே எகிப்து நாட்டுல இப்ப இறந்தவங்கள கூட உடலை பதப்படுத்தி பிரமிட்ல வைக்கல அப்படின்னா உடலை பதப்படுத்தி புதைக்கும் வழக்கத்தை இன்னும் அவங்க மறக்கல, கடைபிடிச்சு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன் இப்ப ரீசெண்டா ரிசர்ச்சர்ஸோட ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்காங்க ஒரு மம்மிஸை நாங்க மருந்தாவும் பாக்குறோம் அப்படின்னு. இந்த மம்மிஸை பத்தி நிறைய கட்டுக்கதைகளும் வரது உண்டு. அதுல முக்கியமா கிங் டட் அப்படிங்கிறவங்க ரொம்பவே யங் ஏஜ்ல இறந்து போனதுனாலேயே இவர் மம்மிஸா பதப்படுத்தி அந்த எகிப்து பிரமிட்ல வச்சிருந்திருக்காங்க. ஏன் சுமார் 30,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இந்த மம்மிஸ் வெளியில வந்திருக்கு. இது ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ராஜாவோட மாஸ்க் இன்ன வரைக்குமே மம்மிஸோட மோஸ்ட் ஐகானிக் இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளவு வருஷமா இந்த உடலை என்னென்ன பொருட்கள் வச்சு பதப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கடைசியா மம்மிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சடலமா இருக்குமே தவிர்த்து இது எழுந்திருச்சு நின்று படத்துல பாக்குற மாதிரினா நம்ம பார்க்க முடியாது. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.